வணக்கம் தமிழ் மக்களே. நான் முதலில் சென்ற வெளிநாட்டு பயணம் பேங்காக். இந்த பேங்காகில் ஃபஸ்ட்டு டேவே இப்படியா அப்படின்னு ஆயிடுச்சு. அது என்னன்னா பின்னாடி சொல்கிறேன். ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணிட்டு தான் போகணும். இந்த ரேட்டு தான் வருது. நாங்கள் போய் இறங்குனது பேங்காக். ஃபஸ்ட்டு வெளிநாட்டுக்கு வந்தாச்சு. வந்த நாளே இப்படியா அப்படின்னு ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து வந்தவங்க நாங்கள். என்ன ஃப்ளைட்டில் கொஞ்சம் முன்னாடி டிவி இருக்குது. நார்மல் டொமஸ்டிக்கில் அது இருக்காது, இதில் அது இருக்குது, அவ்வளோதான். எல்லாம் நல்லபடி தாங்க போச்சு. அங்கே போய் இறங்கினதப்புறம் பார்த்தா என்னுடைய பொட்டி வரலைங்க. அதே கலரில் இருக்க சின்ன பெட்டி இருக்குது, என்னுடைய பெட்டியை காணோம். யாரோ மாற்றி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அவங்களும் எங்கள் ஃப்ளைட்லேயே தான் வந்திருக்காங்க. அவங்களும் ஒரு தமிழ்கார் சுப்பிரமணிங்கிறவர் பெட்டியை விட்டுட்டு என் பெட்டியை எடுத்துகிட்டு போயிட்டார். அட என்னடா இது சோதனையாக போயிடுச்சே, எப்படா வரும்னு நினச்சேன். அன்றைக்கி ஃபுல்லாக அந்த போட்டிருந்த ட்ரெஸ்ஸோடு போய் சுற்றிட்டு வந்தாச்சு. கம்ப்ளைண்ட்டு போய் கொடுத்துட்டோம். இந்த மாதிரி என் பெட்டியை காணோன்னு. இன்றைக்குள்ளே வந்துடும், இல்லை நாளைக்குள்ளே வந்துடும், நீங்கள் இருக்கிற ஹோட்டல் அட்ரஸ் கொடுங்க. நாங்கள் எல்லாத்தையும் கொடுத்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு லேட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா கிளம்பி பேங்காக்லேருந்து பட்டாயாவுக்கு போனோங்க. 250 பாட் கொடுத்தோம் ஃபார் ரெட்டு. பஸ்ஸை விட்டு இறங்கிட்டு அந்த ஸ்டாப்பிங்கில் நின்னோம். டுக்குன்னு ஒரு வண்டி, அந்த ஊர் ஆட்டோ மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு அந்த வண்டி. இந்த வண்டியில் மொத்தமாக நாங்கள் இருந்த இடத்துலேருந்து ஹோட்டல் ரொம்ப பக்கத்தில் தான் இருந்துச்சு. அதுக்கு போகிறதுக்கு ஒரு 200 பாட் கேட்டாங்க. அந்த 200 பாட்டை கொடுத்துட்டு எல்லோரும் பொட்டியை அடுக்கணும். என் பெட்டி தான் இல்லையே, என்ன பண்ணுறது, இன்றைக்குள்ளே வரும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். அப்படி இல்லாட்டி புது ட்ரெஸ் எடுத்துக்க வேண்டியதான்ற சந்தோஷத்தோடு அப்படியே டுக்கில் ஏறி அப்படியே நாங்கள் எல்லோரும் போய்கிட்டு இருந்தோம். போய் நாங்கள் எங்கள் ஹோட்டல் ரூமுக்கு இறங்கணும். இந்த ஹோட்டல் ரூம் கிறிஸ்டல் பேலஸ் அப்படின்ட்டு செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க. சூப்பராக பெருசாக அழகாக இருந்துச்சு. இப்படியே பஸ்ஸாக வந்து இறங்குறாங்கங்க. எல்லோரும் அங்கே டூரிஸ்ட்டு தான். இங்கே பாருங்கள், அந்த ஹோட்டலுக்குள்ளேயே ஒரு சின்ன கோவில் மாதிரி இருக்குது. பிரம்மாவே பெண் வடிவம் இருக்க மாதிரி இருக்குது. அது என்ன சாமின்லாம் எனக்கு சொல்ல தெரியல. அந்த சாமிக்கு அங்கங்கே அது மாதிரி சின்ன சின்ன கோயில், நம்ம ஊரில் பிள்ளையார் கோயில் மாதிரி ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாடி கூட இருக்குங்க. இதுதான் நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல். இதனுடைய வியூ எப்படி இருக்குன்னு ஹோட்டல் ரூம்லேருந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த ஹோட்டல் ரூம் வந்து 2500 பாட். நாங்கள் வர்றதுக்கு ஈவினிங் 5 o'clock கிட்ட ஆயிடுச்சிங்க. அதாவது ரூமுக்கு வர்றதுக்கு. பாருங்கள் ரூம் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. செம்ம க்ளீனுங்க. ஹேர் ட்ரையர் வச்சுருக்காங்க. என்னடா டப்பு இருக்குது, இந்த சைடு குளிக்க பாத்ரூம் இருக்குது, டாய்லெட்டை காணுமேன்னா அட என்ன இருக்குல்ல. இங்கே பார்த்துட்டு சரி இது ரொம்ப சூப்பராக இருக்குது. ரூம்ஸ் எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள். எடுத்தோடனே இந்த சைடு ஃப்ரிட்ஜ் இருக்குது, அந்த சைடு கபோர்ட் இருக்குது, அதை நான் காமிக்க மறந்துட்டேன். இது தாங்க நாங்கள் தங்கியிருந்த ரூம். இந்த ரூம் நல்லாயிருக்கு, கொடுக்குற காசுக்கு ஒர்த்து தான். சாப்பாடெல்லாம் எப்படி இருக்குமோ, இந்தியாவுக்கு வந்திருக்குறோம், இந்தியா விட்டு வந்துட்டோம், இந்தியன் சாப்பாடு கிடைக்குமான்னு எல்லாருக்கும் அதே கேள்வி தான் எங்களுக்கும். இங்கே பாருங்கள், இந்த சைட் ஸ்க்ரீன் இருக்குது, இதுக்கு பின்பக்கம் வியூ பாருங்கள், அதாவது பால்கனி வியூ. செம்மடா. இங்கே ஸ்விம்மிங் பூல் கூட இருக்குது. குளிக்கணும்னு நினச்சிட்ருக்கிறேன். பார்ப்போம். இன்றைக்கி ஒரு நாள் நைட்டு தான் இருக்க போகிறோம். அடுத்த நாள் நைட்டு இருக்க போகிறதுல கிளம்பிடுவோம். அதுக்குள்ளே குளிக்க முடியுமான்னு தெரியல. குளிக்கிறவங்கள கொஞ்சம் வேடிக்கை பார்க்கலாம். எங்கேருந்தெல்லாம் வராங்கங்க. அப்போ நிறைய இண்டியன்ஸ் வராங்க. அதுலேயும் தமிழ்காரங்களும் நிறைய பேர் பார்த்தோம். இண்டியன்ஸ் வராங்க, சைனீஸு, எல்லாருமே. அல்காசா ஷோ அப்படிங்கிறது லிட்டில் கேர்ள் அப்படின்வாங்க. அதான் என்ன சொல்கிறது, திருநங்கைகள்லாம் சேர்ந்து ஒரு ஷோ பண்ணுவாங்க. அது ரொம்ப ஃபேமஸான டான்ஸாக தாய்லாந்தில். ட்ரெடிஷ்னல் ஷோன்னு சொல்கிறாங்க. இந்த ஊரோட ட்ரெடிஷ்னல் டான்ஸ் எல்லாம் வச்சு அந்த ஷோவுக்கு தான் கிளம்பிட்டோம் நாங்கள். அது இந்த டுக் ஆட்டோவில் புக் பண்ணி கிளம்பணும். இது பட்டாயாவில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நைட் லைஃப் அந்த ஊரில் பீச் ஃபேமஸ்ஸு. அதுமாரி நைட்டு இந்த ஹோட்டல்ஸ்லாம் ரொம்ப ஃபேமஸ்ஸு. அல்காசா ஷோ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஷோ பார்க்க போனோம். போகிற வழியில் பாருங்களேன் எவ்வளோ அழகாக லைட்டு பளிச்சுன்னு, அதுவும் அவ்வளோ டெக்கரேஷனோட. இது எல்லாமே ஹோட்டல்ஸ். நாங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வந்தோம் இல்லையா, அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இருக்கிறாங்க பாருங்கள். என்னோடய ஃப்ரெண்டு அனிதா, எல்லோரும் ஒரே இதில் குடியிருக்கோம். அங்கெல்லாம் சேர்ந்து வந்திருக்கோம் மும்பையிலேருந்து. எப்போவோ போகணும்னு நினச்சி கடைசியாக போயாச்சு தாய்லாந்து. எங்களுக்கு இதெல்லாம் பார்க்க புதுசாக தான் இருந்துச்சு.
சரி வந்த இடத்துல பசி எடுக்குமேன்னு பார்த்தா அடடா நம்ம இந்தியன் ஹோட்டல் அங்கே இருக்குதுங்க. 250 பாட். அவங்க ஊரில் 250 பாட்னா நம்ம ஊரில் 215 கணக்கு வச்சுக்க வேண்டியது தான். அந்த மாதிரி தான் கணக்கு வச்சுக்கணும். அது ஆக்சுவலாக அதிகமாகுது. அவங்க இதுக்கு அது ஓகே தான். இந்த மும்பை ஹோட்டல் அப்படியே பின்னாடி பேக்ரவுண்ட் சாங் ஹிந்தி சாங் பாடிக்கிட்டே இருந்தது. இந்த மாதிரி பஃபே சிஸ்டம் தான் இருந்துச்சு. நம்ம ஊர் சாதம், அப்புறம் தால், சப்பாத்தி, சப்ஜி, ஒரு ஸ்வீட்டு, சூப்பு எல்லாமே இருந்துச்சு. ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. இங்கே எப்படியெல்லாம் சாப்பாடு கிடைக்குமோ தெரியலையே, போகிறோம் பாம்பு பல்லி இதெல்லாம் தான் இருக்குமோன்னு நினச்சிட்டு போனேன். எங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த பட்டாயாவுடைய முதல் நாள் ஊர்லேருந்து வந்த அன்றைக்கி நைட்டு அங்கே தான் சாப்பிட்டோம். மும்பை கார் அப்படிங்கிற இந்த ஹோட்டலில் தான் சாப்பிட்டோம். எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கு முன்னாடி டிக்கெட் எடுத்துகிட்டு வந்துட்டோம் அந்த ஷோவுக்கு. அந்த ஷோவுக்கு டிக்கெட் வந்து 800 பாட். 800 பாட்டுனாக்கா நம்ம ஊர் மதிப்புக்கு கணக்கு பண்ணிக்கோங்க. அந்த ஷோவுக்கு போகிறோம். அது ஒரு தியேட்டர் மாதிரி தான் இருந்துச்சு. அங்கே போய் உட்காந்துட்டு எல்லாேருக்கும் சீட் நம்பர் கொடுத்துட்டாங்க. கூடவே தண்ணி பாட்டில் ஒன்று கொடுத்தாங்க. அந்த தண்ணி பாட்டில் வாங்கிட்டு வந்து நாங்களாம் சீட்டில் உட்காந்துட்டோம். இது கொஞ்சம் டிக்கெட்டு ஜாஸ்தி. அதாவது 800னா நம்ம ஊர் மதிப்புக்கு 1800 கிட்ட வருது. ஆனாலும் செம ஒர்த்து. ஆனால் பைசா வசூல்னு தான் சொல்லுவேன். அந்த ஷோ பார்க்கும்போது கலர் கலராக இந்த லைட் ஆகட்டும், பேக்ரவுண்ட் மியூசிக் ஆகட்டும், சான்ஸே இல்லைங்க. அவங்க போட்டிருக்க காஸ்டியூம் தான் அதோட அங்கே வந்த பொண்ணுங்க, என்ன சொல்கிறது, பொண்ணுங்களா சரி ஓகே, அவ்வளோ அழகாக இருக்குங்க. எல்லாமே இன்னும் செய்து வச்ச சிலை மாதிரி, எல்லாமே ஒரே சைஸில், ஒரே கலரில், ஒரே மாதிரி. எப்பட்றா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது நமக்கு பார்த்தாக்கா. அந்த அளவுக்கு அக்யூரேட்டாக டான்ஸ் ஆடுறாங்க. செம்ம சூப்பராக ஆடினாங்க. நம்ம கண்களுக்கு விருந்துன்னு தான் சொல்லணும். நம்ம சினிமாவில் கூட அப்படி பார்த்துருக்க மாட்டோம். அவங்க டான்ஸும் ரெடி, அவங்க காஸ்டியூமும் சரி, அந்த மாதிரி இருந்துச்சு. நடுவில் ஜென்ஸும் டான்ஸ் ஆடினாங்க. லேடிஸ் டான்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக போச்சு. 1 ஹவருக்கு இந்த ஷோ நடந்துச்சுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் 1 ஹவருக்கு கண்டினியூஸாக டக்கு டக்கு டக்குன்னு அந்த பின்னாடி ஸ்க்ரீன் மாற்றுறதா இருக்கட்டும், அந்த சாங்ஸாக இருக்கட்டும், செம சூப்பர். அதை இனிமேல் சொல்கிறதுக்கு என்ன, நீங்கள் பார்த்தால் தெரியும். நான் ஏதாவது ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு போடுறேன் பாருங்களேன்.
அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் இதில் எடுக்க முடியாது, அந்த மியூசிக்கும் நான் போட முடியாது, கை வலிச்சது எனக்கு. நான் சாதாரண என்னுடைய செல்ஃபோனில் எவ்வளவு எடுக்க முடியுமோ அதை மட்டும்தான் எடுத்தேன். ஆனால் ரொம்ப ஒர்த்தாக இருந்துச்சு, அப்படியே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு. அன்றைக்கி ஒரு நாளுக்கு இதை மட்டும்தான் பார்த்தோம். ஆனால் எங்களுக்கு தெரியாதது என்னென்னா, இந்த டான்ஸ் எல்லாம் ஆடி முடிச்சுட்டு அந்த பொண்ணுங்கள்லாம் வெளியே வந்து நின்றுட்டாங்க. என்னத்துக்குன்னு கேட்குறீங்களா? அவங்களோட சேர்ந்து நம்ம புகைப்படம் எடுக்கிறதுக்கு 100 பாட்டு 200 பாட்டு அப்படி வச்சுருக்காங்க. எல்லாம் கூப்பிடுதுங்க, வாங்க வாங்க வாங்க. நாங்கள் வெளியே நின்றுக்கிட்டு எதுக்குடான்னு பார்த்தா நிறைய பேர் அதுக்கும் கூட சேர்ந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறாங்க. நமக்கு எதுக்கு வம்பு, வேணாண்டா சாமி, நம்ம ஃபோட்டோஸே எடுக்க வேணாம் அப்படின்ட்டு கூட வந்த ஜென்ஸும் சரி லேடிஸும் சரி யாரும் எடுக்கலை. அவ்வளோ ரூபா கொடுத்து கூட நின்று நம்ம எடுக்கணுமா அப்படின்ட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே நம்ம இப்படியும் இருக்குதுடா இந்த உலகம். தாய்லாந்து அப்பா இப்படி தான் ஃபேமஸ் ஆகுதா அப்படின்னு புரிஞ்சுது நமக்கு. டூரிசம் அட்ராக்ஷனில் நம்பர் 1 இருக்கிறது தாய்லாந்துங்க. இவங்கெல்லாம் பார்த்து நம்ம ஒரு கையெடுத்து கும்பிட்டுட்டு நம்ம கிளம்பி வந்துட்டோங்க. எங்களுடைய ஃபஸ்ட்டு பட்டாயாவில் இருந்த டே முடிஞ்சுதுங்க. அடுத்த நாள் பட்டாயாவில் என்ன பண்ணோம், அடுத்த நாள் வீடியோவில் பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.